நம்ம வீட்டில் காலையில் டிஃபனும் மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிறேன்னு பார்க்கலாம். சிம்பிள் தாங்க. சுட சுட இட்லிங்க, ஆவி பறக்க இட்லி. பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருக்குதுங்க. இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்குங்க. அதனால் இன்றைக்கி பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து நம்ம குக்கரில் தாங்க போட்டோம். இன்றைக்கி சீக்கிரமாக வேணுமேன்ட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போடுறதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 வரமிளகாய் வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் வணக்கி விட்ருணுங்க. வணக்கி விட்டு இது வெந்ததெல்லாம் எடுத்து அதையும் ஊற்றி உப்பு போட்டு வைக்கிறது தாங்க. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி நல்லா சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சாம்பார் இட்லின்னு சொல்லுவோம்ல அந்தமாதிரி இருக்குங்க. சாப்பாடு செஞ்சாச்சுங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடு இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் செஞ்சுருக்குதுங்க. தேங்காய் பூ திரி போட்டு வச்சுருக்கிறேன். முள்ளங்கி நல்லது, அது உடம்புக்கு நல்லது. முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி தாங்க வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி கருப்பு கொள்ளுங்க, கருப்பு கொள்ளில் துவையல் அரைச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் மத்தியானம் காலையில் டிஃபனும் மத்தியானம் சாப்பாடு இதுதாங்க. வாங்க